Hello YouTube, welcome back. This is Twin Blue Soul. இதுதான் நான் சொன்ன பைக். Yamaha R3. இந்த பைக்கோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா 320cc லிக்விட் கூல் இன்ஜினு, ட்வின் சிலிண்டரு. ஸோ அதனால தான் சேனலோட நேமே ட்வின் ப்ளூ சோல் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ ரேட் வந்து கிட்டத்தட்ட நான் எடுக்கும்போது 3.8 லேக்கு, கிட்டத்தட்ட 4 லேக் பக்கம் வந்துச்சு. 4 லேக். ஸோ அப்போ இவ்வளோ போடுறோம் அப்படின்னா யோசிக்கணும்ல. ஸோ அதனால் நிறையா அந்த டைமில் ரிசர்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன்ஸ் கேட்டு நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் பைக் எடுத்தேன். அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ ட்ரீம் பண்ணி எடுத்த பைக்கு எடுத்ததுக்கப்புறம் லாக்டவுனு 2 வருஷம். வண்டி எங்கேயும் எடுத்துகிட்டு ட்ராவலும் பண்ண முடியல, ஃபுல் லாக்டவுனு. அப்போல்லாம் கோவிடோட ஃபஸ்ட்டு வேவ் அப்போல்லாம் எங்கேயுமே போக முடியாது, இல்லை ஃபுல் ஸ்ட்ரிக்ட்டு. இல்லை எப்படியே போச்சு. சும்மா டெய்லி வண்டி எடுத்து நிறுத்துவேன், துடைப்பேன், அப்படியே தான் போச்சு. சேனலும் அப்போயே ஸ்டார்ட் பண்ணது, அந்த பழைய சேனலும் வீடியோ போடலான்ட்டு இப்படியே போச்சு. இப்போ ஒரு 2 வீடியோ ரீசெண்டாக போட்டிருந்தேன். அது சம் டெக்னிக்கல் இஷ்யூ என்னன்னு தெரில, சேனல் வந்து சரியாக இதாகலை, டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ மறுபடியும் புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வருது. இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வண்டியை காமிக்கிறேன். Yamaha R3 என்னோட ப்ளூ சோல், நானும் ப்ளூ சோல். ஸோ அதனால் ட்வின் ப்ளூ சோல் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நின்றுக்கிட்டே பேச விரும்பலை, மற்றதெல்லாம் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே பேசுவோம். ரெண்டாயிரத்தி 18 நினைக்கிறேன். அந்த டைமில் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம், 1 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். எல்லா வண்டி, இது நிஞ்சா 300, பெனிலி TNT 300, அப்ரல்லான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான். ஆனால் லான்ச் ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. V4S V2S சம்திங் ஏதோ ஒரு மாடலு. அப்புறம் KTM அப்போ தான் 390 எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. RC 390, டியூக் 390 எல்லாம் லான்ச் ஆகிட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எல்லா இதுவும் யோசிச்சு பார்த்தேன். அதாவது டூரிங்கும் போகணும், எனக்கு தோணும் போது ட்ராக்கு இன்னும் போகல சொல்கிறேன். ரேஸு ட்ராக் இந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் அதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சிட்டிக்குள்ளேயும் டெய்லி நான் சும்மா போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்து நிறையா ரிசர்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்படி இப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் இது எனக்கு பெட்டராக தோணுச்சு, என்னோடய ஆப்ஷனு. ஸோ அதனால் எடுத்துட்டேன். வெள்ளிட்டியாக இருக்கேன், வெறித்தனம் அட்வென்ச்சர் பைக் செம்தியாக இருக்குது. R நினைக்கிறேன். 502R ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஜம்முன்னு போகிறார் பாருங்க. கர்நாடகா எக்ஸலைட்டு ஆக்ஸாலாம் வந்துட்டாங்க. நல்ல பைக் எடுத்து அந்த பைக் தான் எடுக்கணும். அட்வென்ச்சர்
பைக்குன்னு எடுத்தால் ஏடிவி தான், அட்வென்ச்சர் பைக் தான் எடுக்கணும் அப்படின்னு விருப்பத்தோடு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரைடிங் ஜாக்கெட் எடுக்கணும். சூப்பராக இருக்கும் வண்டி. பிஆர்கே இது 502 ஆரஞ்சு ஒருத்தர் நினைக்கிறேன். அது வந்து ஃபோக்ஸ் வீலோட வரும். அட்வென்ச்சர் சம்திங் ஏதோ நைஸ் பைக். டபுள் டிஸ்க் ஃப்ரண்ட்ல. ரைடர்ஸ் இருக்காங்க பாருங்க, இல்லை புல்லட் லைனாக போகிறாங்க. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சல் ஒரு மேகம், ஒரு போர்வைக்குள் இரு தோட்டம். தூரத்தில் மலை தொடர்ச்சி. ஹைவே பிடிச்ச ஒரு பியூட்டி அண்ட் பீஸ்ட் பைக்கு. நல்ல ஃபீல். இதுக்காகவே ட்ராவல் பண்ணணும். ஜாலியாக 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 முடின்னு முடிச்சா அப்படி உனக்கு முடியும் அப்படி. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா. எப்படி இருக்கு பைக்? பியூட்டி த பீஸ்ட்டுங்கிறாங்களே, அந்த மாதிரி தான் ஏரியா இருக்கும். ப்ளூ கலருக்கு அடிக்ட் நான். அது இந்த 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 லுக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த கண் அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி வெறியாக இருக்கா. இதுதான் ப்ளூ சோல். இனிமேல் இந்த 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 பைக்கில் தான் டூரிங்கெல்லாம் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், அப்லோட் பண்ணுறேன். சுசுகி சார் போடும் பக்கம். என்ன சவுண்டு! சுசுகி ZX-R. Let's move buddy. Hey, hey. போகலாம். எதுவும் வரலை.